சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவ்வந்தினா யாருமா? எங்க அம்மா. உனக்கு உங்க தாத்தா பாட்டியை பிடிக்குமாமா? ரொம்ப பிடிக்கும் மேடம். இப்போ உங்க சித்தி நீ இவங்க கூட வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா உன் அம்மா அவங்க கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் என் அம்மா செவந்து கூடவே இருக்கேன். என் சொந்த அக்கா பொண்ணையே கூட வச்சுக்க முடியலையே. அந்த செவந்தி எப்படியோ போராடி அவளை கூட்டிட்டு போயிட்டாலே. அதுவும் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? நான் என் அம்மா செவந்து கூடவே இருக்கேன். சிவா, சொல்ல அர்ச்சனா. ஒரு ஹெல்ப் வேணும். செவந்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், வரீங்களா? என்ன அர்ச்சனா, சொன்னா புரியுதா இல்லையா உனக்கு? நேத்து தானே உனக்கு அவ்வளவு சொன்னேன். நல்லா தலைய ஆட்டிட்டு இப்ப காலையில வந்து திரும்ப செவ்வந்தி அக்கா வீட்டுக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? செவ்வந்தி வீட்டுக்கு போகணும். உங்களால வர முடிஞ்சா வாங்க. ஏன் இவ்வளவு நாளா போட்ட சண்டையெல்லாம் பத்தாதா? இப்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு சண்டை போடணுமா? நான் இப்ப உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக போறேன்னு சொன்னனா? செவந்தி வீட்டுக்கு போகணும் தானே சொன்னேன். ஏய், நீ சொல்றத எனக்கு புரியல. இப்ப எதுக்கு நீ செவ்வந்தி அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? என்ன சிவா, செவ்வந்தி வீட்டுக்கு போறீங்களா? எதுக்கு? நான் இல்லம்மா, இவ திரும்ப செவ்வந்தி அக்காவை போய் பார்க்கணும்ன்றா. அர்ச்சனா, தயவு செஞ்சு சொன்னா கேளுமா, போதும்மா. அத திரும்ப திரும்ப பண்ணாதம்மா. ஏன் எல்லாரும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நான் செவந்தி வீட்டுக்கு போகணும்னு சொன்னேனே தவிர செவந்தி கிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்ல அங்க இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது வம்பு பண்றதுக்கோ போல. புரிஞ்சுதா? செவந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கதான் போலான்னு கேட்டேன். மன்னிப்பு கேக்குறதுக்கா? ஆமா அத்தை, நைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரிய வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நான் செவந்தி கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. தேவையில்லாம பாட்டுக்கிட்டையும் அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. இப்ப சிங்கப்பூர் போறதுன்னு ஆயிடுச்சு. அந்த வருத்தத்தோடவே போனா உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுட்டு வரலான் இருக்கேன். அதுக்குதான் சிவாவை வர சொல்றேன். ஏய், என்ன அர்ச்சனா சொல்ற? நிஜமா மன்னிப்பு கேட்கவா என்ன கூப்பிட்ட? இது தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சாரி. நம்ம உடனே போலாம். அர்ச்சனா, சாரிமா. நான் கூட ஏதோ அவசரப்பட்டு நீ அங்க சண்டை போடதா போறியோன்னு நினைச்சிட்டேன். போயிட்டு வாமா. நல்ல விஷயம்.
ஒரு ஊருக்கு வந்தா எல்லார் கூடவும் நல்லா பழகணும், சந்தோஷமா போனோம்னு இருக்கணும். சண்டை போட்டுட்டு போனா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், நமக்கும் கஷ்டமா இருக்கும். உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ போய் கேளு. செவந்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா, கண்டிப்பா அவ சந்தோஷப்படுவா. ஏன் மதுமிதா கூட கண்டிப்பா சந்தோஷப்படுவா. சிவா போலாமா? போலாம். ஆமா போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். சரி. என்ன லட்சுமி, நேத்து தான் அவ்வளவு வருத்தப்பட்டு பேசின, இனி காலையிலேயே உன் மருமக மாறிட்டா பாத்தியா? அதான் சொல்றது, எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுத்தா எல்லாம் நல்லபடியா மாறிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனிமே நான் நிம்மதியா சிங்கப்பூருக்கு போவேன். அர்ச்சனா, வேற எதுவும் சண்டை போறதுக்காக வரல. என்ன சிவா இது, நீங்களே நம்பலனா எப்படி? சரி சரி ஓகே அர்ச்சனா, நம்மள பார்த்தா என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியலையே. அங்கேயே நின்னு என்ன ரகசியம் பேசுறாங்க? இவன் எதுக்கு திரும்பவும் இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. அவளை சீக்கிரம் இதை விட்டுட்டு போக மாட்டா போல இருக்கு. என்ன செய்யறது? டேய் சிவா, இங்க வாடா. வாடா பாட்டி. அம்மரியே, ஏன் வா. வாடா சிவா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி? நான் என்னத்தடா பண்ண போறேன், வீட்டு வேலை தான். பாட்டி, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ, உன்கிட்ட என்னத்தம்மா பேசுறது? ஏதாவது பேசுனா நீ உடனே கோர்ட்ல போய் கேஸ போட்டுருவேங்கிற பயம்மா. பாட்டி, அப்படியெல்லாம் இல்ல. நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். அதுக்காக உங்க எல்லாரும் மேலயும் எனக்கு வெறுப்பெல்லாம் இல்ல. ஏன் பாட்டி இன்னும் என் மேல கோவமாவே இருக்கீங்க? ஏமா, நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம உன்னை கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டா இருக்க முடியும்? ஏதோ வீட்டுக்கு வந்துட்டியே, வந்தவங்க கிட்ட முக சுளிக்காம பேசக்கூடாதுன்னு இருக்கேன். இல்லன்னா உன்கிட்ட எனக்கு என்னம்மா பேச்சு? வா அர்ச்சனா, வாசிவா. மாமா எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. ஈஸ்வரி, முதல்ல அவங்களுக்கு குடிக்கிறது இல்லப்பா, பரவாயில்ல இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் பா. நீங்களாவது என்கிட்ட இயல்பா பேசுறீங்களே. இதுல என்னமா இருக்கு? ஒண்ணு மண்ணா இருந்த அண்ணன் தம்பிங்க, மாமா மச்சானுங்க, அவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிறது இல்லையா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் எல்லாம் சகஜமாகி எல்லாரும் கூடி கொலாவிக்கிறது இல்லையா? இந்த பாருமா, கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. போன வேகத்தோட திரும்பி வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தோட தான் வந்திருப்பீங்க. என்ன காரியம்? எங்கிட்ட இருந்து ஏதாவது ஆகணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா.